வனவிலங்கு பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மலையாள திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான நடிகர் மோகன்லால் தன்னிடம் முறைப்படியாக அனுமதியின்றி இருந்த 10 யானை தந்தங்கள் மற்றும் 13 தந்தத்தால் ஆன சிலைகள் இருப்பதாக கேரள வனத்துறையிடம் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு கொச்சியின் தேவாரா பகுதியில் உள்ள நடிகர் மோகன்லாலின் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்களை தேடி சென்ற அதிகாரிகளுக்கு அங்கு பழங்காலத்து சொத்துக்கள் போல காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த யானை தந்தங்களும் தந்தத்திலான கலை பொருட்களும் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உரிய அரசு சான்றிதழ்கள் இன்றி யானை தந்தங்களை வைத்திருப்பது சட்டவிரோதம் என்பதால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு முதலில் பெரும்பாவூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதே நேரத்தில் தம் மீதான புகார்களுக்கு பதிலளித்த மோகன்லால் இயற்கை மரணமடைந்த ஒரு வளர்ப்பு யானையிடம் இருந்து பெறப்பட்ட தந்தங்களே அவை என்றும் அவற்றை நினைவாக மட்டுமே தான் வீட்டில் வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இவற்றை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் என்பது தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிகாரப்பூர்வ உரிமை சான்றிதழும் அவருக்கு வழங்கப்பட்டது. அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையால் நடிகர் மோகன்லால் மீதான வழக்கு சில ஆண்டுகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. மோகன்லாலுக்கு உரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டதை எதிர்த்து ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கேரளா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இதனால் 2011 முதல் நீடித்து வந்த சட்ட போராட்டம் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்ட உரிமை சான்றிதழ்கள் சட்டப்படி செல்லாது என்று அதிரடி தீர்ப்பளித்தது. அதே சமயம் இந்த விவகாரத்தில் நடிகரை உடனடியாக தண்டிக்க உத்தரவிடாத நீதிமன்றம் இது குறித்து புதிய அறிவிப்பை வெளியிடுமாறு மாநில அரசுக்கு அறிவுறுத்தியது. நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து வனத்துறையின் பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழ் மோகன்லால் தற்போது தன்னிடம் உள்ள பொருட்களை பிரகடனம் செய்துள்ளார். இத்திட்டத்தின்படி சட்டவிரோதமாக வைத்துள்ள வனவிலங்கு பொருட்களை தாமாக முன்வந்து தெரிவிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. இதில் ஆச்சரியமளிக்கும் விதமாக 2011இல் ஆரம்பத்தில் கூறப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக 6 தந்தங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 10 யானை தந்தங்கள் மற்றும் 13 தந்த விக்கிரகங்கள் தன்னிடம் இருப்பதாக கொச்சி மலையாற்றூர் வனத்துறை அலுவலகத்தில் மோகன்லால் தெரிவித்துள்ளார். அவர் ஒப்படைத்துள்ள பொருட்களில் கிருஷ்ணர், ராமர் மற்றும் திருப்பதி பாலாஜி ஆகிய கடவுள்களின் தந்தத்திலான சிலைகளும் அடங்கும். இவற்றின் மொத்த எடை சுமார் 46 கிலோகிராம் ஆகும். தன்னிடம் உள்ள பெரும்பாலான தந்தங்கள் பாரம்பரியமாக தனக்கு கிடைத்தவை அல்லது பரிசாக பெறப்பட்டவை என்று மோகன்லால் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த தந்தங்கள் மற்றும் சிலைகளின் உண்மைத்தன்மையை கண்டறிய வனத்துறை அதிகாரிகள் DNA பரிசோதனை செய்ய திட்டமிட்டுள்ளனர்.